ஆயுதத்து நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். மக்களுடைய மனதை அறியக்கூடிய முயற்சியாக தேர்தல் களத்துல தனிக்காட்டு ராஜாவாக இருக்கக்கூடிய உங்கள் தந்தி டிவி தொடர்ந்து பல கருத்து கணிப்புகளை வெவ்வேறு கோணங்கள்ல நடத்தி வருகிறது. கிருஷ் இன்ஃபோ மீடியாவோடு இணைந்து 2014 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் 3 கருத்து கணிப்புகளை தந்தி டிவி நடத்தியது. தந்தி டிவியுடைய கருத்து கணிப்புகள் கிருஷ் இன்ஃபோ மீடியாவோடு சேர்ந்து நடத்திய கருத்து கணிப்புகள் பெருமளவுக்கு தேர்தல் முடிவுகளில் பிரதிபலித்தன. சரியா சொல்லணும் அப்படின்னா 86.4% அளவுக்கு கருத்து கணிப்புகளும் தேர்தல் முடிவுகளும் ஒற்று போயின. அகில இந்திய அளவுல தமிழ்நாட்டு தேர்தல் முடிவுகளை இவ்வளவு க்ளோஸா கணித்த ஒரே தொலைக்காட்சி தந்தி டிவி 2014 தேர்தலை பொறுத்த வரைக்கும் குறிப்பிடத்தக்கது. அதற்கு பிறகு மதுவிலக்கு, கடவுள் நம்பிக்கை, இது போன்று பல்வேறு விவகாரங்கள்ல மக்கள் மனநிலையை அறியும் வண்ணம் பல முக்கியமான கருத்து கணிப்புகளை கிருஷ் இன்ஃபோ மீடியாவோடு சேர்ந்து தந்தி டிவி நடத்தியது. மது பழக்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மது விலக்கு வேண்டும் அப்படின்னு ஒரு தொடர் கோரிக்கை எழ அதை பத்தின ஒரு குவான்டிடேட்டிவ் டேட்டா அப்படிங்கிறது இல்லாமல் இருந்தது. மது பழக்கம் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இருக்கிறது, மது விலக்கு பற்றி மக்களுடைய பார்வை என்ன, இதனை வெளிக்கொண்டு வந்தது அந்த கருத்து கணிப்பு. பெருமளவுக்கு மக்கள் மது விலக்கை வேண்டி விரும்புகிறார்கள் என்பதை வெளிக்கொண்டு வந்தது. அதோடு இல்லாமல் வெள்ளம் பாதித்த பகுதிகள், குறிப்பா சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல அரசுடைய செயல்பாட்டை குறித்து இந்த ஆய்வு நிறுவனத்தோடு சேர்ந்து தந்தி டிவி கருத்து கணிப்பை வெளியிட்டது. இதுவும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தேர்தல் இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் அதிமுக அரசுடைய செயல்பாடுகள் குறித்த ஒரு விரிவான கருத்து கணிப்பு எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த முடிவுகள் தான் இன்றைய விவாதத்துடைய பிரதான கருப்பொருள். இந்த விவாதத்தில் நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார்கள் செல்வி CR சரஸ்வதி, சமூக நல வாரியத்துடைய தலைவர், அதிமுகவுடைய மகளிர் அணி துணை செயலாளர், மற்றும் நம்முடைய கிருஷ் இன்ஃபோ மீடியா இந்த கருத்து கணிப்பை நடத்தி இருக்கக்கூடிய கிருஷ் இன்ஃபோ மீடியாவுடைய திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைகிறார். அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் திரு ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் இணைகிறார். மற்றும் நம்முடைய திரு தமிழன் பிரசன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செய்தி தொடர்புத்துறை இணை செயலாளர் திரு தமிழன் பிரசன்னா அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார்கள். நால்வரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அரசுடைய செயல்பாடுகள் விரிவாக இந்த கருத்து கணிப்புல அலசப்பட்டது. மக்கள் யார் பக்கம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில தொடர்ந்து பல வாரங்களா பார்த்து வந்திருப்பீர்கள். அதனது முக்கியமான அம்சங்களை இப்பொழுது பார்த்து விடுவோம். அதிமுக அரசுடைய செயல்பாடுகள் குறித்த கேள்வி, இதற்கு மக்களுடைய பார்வை என்ன பார்க்கலாம். அதிமுக அரசின் செயல்பாடு எப்படி? மிக மோசம் என்று 16%, மோசம் என்று 13%, பரவாயில்லை என்று 25%, நன்று என்று 26%, மிக நன்று என்று 20% தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இது அரசுடைய செயல்பாடுகள் குறித்து கருத்து கணிப்பில் வெளியான முடிவுகள். இந்த அரசு மீண்டும் தொடர்ந்து தொடர வாக்களிப்பீர்களா என்ற கேள்விக்கு மக்களுடைய பதில் என்ன? இந்த கருத்து கணிப்பில் இப்போது தேர்தல் வந்தால், இன்றைய நிலையில் தேர்தல் வந்தால் அதிமுக அரசு மீண்டும் ஆட்சிக்கு வர வாக்களிப்பீர்களா என்ற கேள்விக்கு ஆம் என்று 39%, இல்லை என்று 26%, இன்னும் முடிவெடுக்கவில்லை என்று 35% தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த கருத்து கணிப்பில் இந்த ஆட்சி மீண்டும் வர 39% ஆம் என்றும், இல்லை என்று 26%, வரக்கூடாது என்று 26%, இன்னும் we have not decided, இன்னும் முடிவெடுக்கவில்லை என்று 35% சொல்லியிருக்கிறார்கள். இந்த 35% ரொம்ப குருஷியலான எண்ணிக்கை. என்னுடைய முதல் கேள்வி செல்வி CR சரஸ்வதி அவர்கள்ட்ட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். 39% இந்த ஆட்சி தொடரணும் அப்படின்னு இந்த கருத்து கணிப்புல முதற்கட்டமா இன்றைய சூழ்நிலையில இன்று தேர்தல் நடந்தா இந்த கருத்து சொல்லியிருக்கிறாங்க. இதனது பொருள் 61% மக்கள் ஊர்ஜிதமா உங்கள் பக்கம் இல்லை. 61% நாங்க ஓட்டு போட மாட்டோம்னா எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லலையே. கருத்து இல்லை என்று 35% சொல்லியிருக்காங்க. இப்படியும் மாறலாம். ஊர்ஜிதமா ஆமா உங்க பக்கம் நிக்கல. அதை நான் அப்படி எடுத்துக்கிறேன்னா, அப்ப எங்க பக்கம் போட மாட்டேன்னு சொல்லலையே. they are neutral, they are telling we'll decide during the period of election. அப்படிதான் சொல்லிருக்காங்களே தவிர நாங்கள் அதிமுகவுக்கு வாக்களிக்க தயாராகவே இல்லை அப்படிங்கிற வார்த்தையை அவங்க சொல்லல. இரண்டாவது, சகோதரர் கருத்து கணிப்பை எந்த வகையில் எடுத்தாங்கிறது எனக்கு தெரியாது. எங்களுடைய கருத்து கணிப்பை நான் சொல்லத்தான் வேணும் இந்த நேரத்தில். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஒரு 1.5 கோடி தொண்டர்கள் உள்ள இயக்கம். அந்த குடும்பத்தில் இருக்க வாக்குகளும் நிச்சயமாக எங்களுக்கு தான் வரும்.
அதை தொடர்ந்து மக்கள், நடுநிலைமையான மக்கள், எங்களுக்கு இப்ப இந்த 39% கிட்டத்தட்ட 40% சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த வாக்குகளும் எங்களுக்காக தான் வரும். அப்படி பார்க்கும்போது பெரும்பான்மையான வாக்குகளை பெறுவதற்கு இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமான உறுதியான நிலையில் இருக்கிறது. 89க்கு பிறகு ஆட்சிகள் மாறி மாறி தான் அமைந்திருக்கின்றன. சில கட்டங்கள்ல மிக கடுமையான ஒரு ஆன்டி இன்கம்பன்சி, ஆட்சிக்கு எதிரான மனோநிலை. உதாரணத்துக்கு அதிமுகவுடைய 91, 96 ஆட்சி, திமுகவுடைய 2006, 11 ஆட்சி. இது நீங்களான தருணங்கள்ல கூட பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இருந்ததில்லை. ஆனால் அப்பொழுதும் ஆட்சி மாறி இருக்கிறது. இந்த ஒரு அன்டிசைடட் ஓட்டர்ஸ் இப்ப பல கட்டங்கள்ல இப்படி ஆட்சி மாற்றத்தையே விரும்பியவர்களா தமிழ்நாட்டுடைய ட்ராக் ரெக்கார்டு இருக்கு. ஏன் அப்படி போகாது? கிட்டத்தட்ட மிஸ்டர் ஹரி 5.25 கோடி வாக்காளர்கள் வாக்களிக்க போறாங்க. அதுல அட்லீஸ்ட் 5 கோடி பேரை வாக்களிக்கட்டும். நாம் கருத்து கணிப்பு நடத்துவது to few thousands people. ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள்கிட்ட தான் நீங்க வாக்கெடுப்பு நடத்தி இருக்கீங்க. அது ஒரு சயின்டிபிக்கான முறையில வெவ்வேறு மாவட்டங்கள்ல வெவ்வேறு பகுதிகள்ல this is the final factor னு you can't say. இதை கருத்து கணிப்பு எடுக்காத மக்கள் தான் 99%. எனக்கு கேட்டா இன்னைக்கு ஓட்டு போட போறவங்க ஒரு 1% 2% தான் இன்னைக்கு இந்த கருத்து கணிப்புல எடுக்கப்பட்டிருக்காங்க. அப்படி எடுக்கும் போதே 40% of the people are ready to vote, 35% of the people are neutral. And as நான் முன்னாடி சொன்ன மாதிரி எங்க குடும்பத்தில் உள்ள, எங்கள் கட்சியில் உள்ள எண்ணிக்கையை தொடர்ந்து அந்த குடும்பத்தில் உள்ள வாக்குகளும் ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் எங்களுக்கு வாக்களித்த மக்கள் பெரும்பான்மை தனியாக நின்று, நீங்களே உங்க சர்வேல சொன்னீங்க 34 தொகுதிகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வரும்னு சொன்னீங்க. 37 தொகுதிகளை வென்ற இயக்கம் தனியாக நின்று அத்தனை சதவீத வாக்குகளை வாங்கினோம். இந்த 2 வருஷத்துல அப்படியே குறைஞ்சு போற அளவுக்கு எந்த எதிர்ப்பையும் எங்களுக்கு இல்ல. அன்டிசைடட் ஓட்டர்ஸ் அப்படிங்கும்போது இப்போ வேற ஒரு கட்சி அப்படின்னா யோசிக்கலாம். நான் இந்த ஆட்சியை முழுமையா பார்த்தவங்க இன்னைக்கு ஊர்ஜிதமா உங்க பக்கம் நிக்கல அப்படிங்கும்போது இன்னும் வாய்ப்பு உங்க பக்கம் தான் இருக்கு நம்புறீங்க? இல்லைங்க, நீங்க 35% எல்லாருமே ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கேமரா கொண்டு போய் நீட்டும் போது பல பேர் பதில் சொல்ல மாட்டாங்க. நான் ஏன் சொல்லணும், நான் ஏன் பதிவாகணும், அந்த ரிலக்டன்ஸ் காரணம்னு சொல்றீங்க. ஓகே, திரு அருண் அதை விளக்க கூடும். நான் திரு பிரசன்ன அவர்கள்ட்ட தான் அவருடைய முதற்கட்ட வாதத்தை நான் கேட்க விரும்புறேன். இந்த ஆட்சி அமையணும் அப்படின்னு, இந்த ஆட்சி தொடரணும் அப்படின்னு 39% இல்லை அப்படின்னு 26% சொல்லியிருக்கிறாங்க. ஆக ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் அப்படிங்கிறது 13%. தட் இஸ் குவைட் சிக்னிபிகன்ட். அதிமுகவை வீழ்த்த வேண்டுமானால் கடுமையாக திமுக போராட வேண்டியிருக்கும் அப்படிங்கறத இது உங்களுக்கு உணர்த்தலையா? இல்ல, ஏப்ரல் 27, 2015 மக்களுக்கு நினைவுபடுத்த வேண்டிய ஒரு செய்தி. அன்னைக்கு மரியாதைக்குரிய என்னுடைய பாசத்திற்குரிய சகோதரி CR சரஸ்வதி அவர்கள் இதே தந்தி தொலைக்காட்சியில ஒரு பேட்டி கொடுத்தாங்க. மவுஸ வச்சு கிளிக் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க எடுத்த கருத்து கணிப்புகள்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது, இனி என்ன எடுத்தாலும் அதெல்லாம் போகஸ், இதெல்லாம் இந்த வார்த்தையை சரியா சொன்னோம்னா இதெல்லாம் கப்சா சொல்லல. அது மட்டும் வாக்காளர்கள் இல்லன்னு சொன்னேன். I never said the word bogus. அந்த வார்த்தையை நான் உபயோகப்படுத்தவும் மாட்டேன். ஓகே, பிரசன்னா சொன்ன பேட்டி என்கிட்ட இருக்கு. பேட்டியை நான் தெளிவா பார்த்துட்டு திரும்பவும் பார்த்துட்டு தான் பேசுறேன். இதெல்லாம் கப்சா அப்படிங்கிற வார்த்தையை அடிஷனலா பயன்படுத்தினீங்க. அன்றைக்கு திமுகவினுடைய வாக்கு ஆதரவு பாத்தீங்கன்னா 49% இதே தந்தி டிவி சொன்னுச்சு. அப்பவும் நாங்கள் சொன்னோம் கருத்து கணிப்பு தந்தி டிவியோட, அதாவது ரிலேட்டிவா பார்க்கும்போது அது லயலாவோட கருத்து கணிப்பு இல்ல. ஏப்ரல் 27, 2015 தந்தி டிவி நடத்திய கருத்து கணிப்பில் ஜெயாவினுடைய ஆட்சி செல்வாக்கு சரிகிறதாங்கிறதுல திமுகவிற்கு 49% மக்கள் ஆதரவு தெரிவித்து அடுத்த ஆட்சி திமுக என்று ஏப்ரல் 27, 33% பேர் அதிமுகவை ஆதரித்தார்கள். இது உங்களிடத்திலிருந்து வந்த சர்வே, என்னிடத்திலே குறிப்புகள் இருக்கிறது. 2015. ஆமா 2015 ஏப்ரல் 27 செய்திகள் இருக்கு. நிகழ்ச்சி முடிஞ்சோன்னு வேணா செய்திகளை நான் காட்டுறேன். 2015 ஜெயலலிதா அம்மையார் சிறைக்கு போன அந்த காலகட்டங்களில் நடத்தப்பட்ட சர்வே. அந்த சர்வேல ஆன்லைன்ல இந்த கருத்துகள் பதியப்பட்டிருக்கு. காரணங்கள் சரியாக விளக்கப்படவில்லை. இன்னமும் அதுல சொல்லப்பட்டிருக்கிற உங்களுடைய கருத்து கணிப்பு எதுவும் விரிவா நடத்தப்படும். ஒரு நிமிஷம் ஆன்லைன் சர்வே. அந்த ஆன்லைன் சர்வேல மிக தெளிவாக உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன்ல வந்தது. பிறகு ஒன் இந்தியா அதை எடுத்து பெரிய நியூஸ் ஸ்டோரியே பண்ணிருக்காங்க. ஆயுதெழுத்து நிகழ்ச்சியுடைய இறுதியில வந்த ஓட்டெடுப்பா இருக்கு. அது இட்ஸ் நாட் ஒபினியன் போல். ஒரு நிமிஷம் ஆயுதெழுத்துல ஓட்டு போடுறவங்க மக்கள் இல்லைன்னு சொல்ல வரீங்க? இல்ல, ஐம் ஜஸ்ட் கிளாரிஃபைங் திஸ். அதைத்தான் நானும் தெளிவா சொல்றேன். தந்தி டிவியில் எடுக்கப்பட்ட சர்வே, அது ஆயுதெழுத்துல சொல்லப்பட்ட மக்கள் கருத்தா இருந்தாலும் சரி, அது கிருஷ்ண நிறுவனம் எடுக்கப்பட்ட சர்வேயாக இருந்தாலும் சரி, அது மக்கள் கருத்து, அவ்வளவுதான்.
நாங்கள் அன்றைக்கும் சொன்னோம், கருத்து கணிப்புகள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, மக்கள் மீது நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். அதே நிலையத்தான் இப்பயும் சொல்றோம். நான் இன்னமும் ஒரு படி தெளிவா சொல்றேன். நாடாளுமன்ற தேர்தல்ல அதிமுக பெற்ற வாக்கு சதவீதம் 44%. 44 இன்றைக்கு 39 குறைந்திருக்கிறது. 5% அவர்களுக்கு குறைந்திருக்கிறது. இந்த கருத்து கணிப்பு எடுக்கப்பட்ட விதம் அதெல்லாம் தாண்டி, இரண்டாவது முடிவு சொல்லவில்லை அப்படின்னு 35% பேர் இருக்காங்க. ஒரு சின்ன விஷயம், ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு பொண்ணு மாப்பிள்ள பார்க்க போறாங்க. பொண்ணு பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு உடனே சொல்லிடுவாங்க. டிசைட் பண்ண முடியல அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணு வேண்டாம் அப்படின்னு தள்ளி வைக்கிறப்பதான் இல்ல கருத்து இல்ல பாத்துக்கலாம் கொஞ்சம் லேட்டரா சொல்லுவோம் அப்படிம்பாங்க. அந்த உதாரணத்தை தான் சொல்ல விரும்புகிறேன். இந்த ஆட்சியை வேண்டாம் என்று முடிவெடுத்திருக்கிற மக்கள் ஏறக்குறைய 51% மக்கள். இந்த கருத்து கணிப்புல நீங்க திமுகவிற்கு எத்தனை சதவீதம் பேர் வாக்களிப்பீங்கன்னு சொல்லியிருந்தா 61% பேரும் திமுகவை தான் ஆதரிப்பார்கள் என்பது என்னுடைய கருத்து. இது ஒரு நான் கமிட்டட் ஓட்டர் பத்தி 2 பேருமே பார்வைகள் எழுப்புறாங்க. சரஸ்வதி அவர்களுடைய பார்வை என்னன்னா, அவங்க எங்க பக்கம் தான் இருக்கிறாங்க, டிவில ஒரு கேமரா எடுத்துட்டு போனாலோ இல்ல ஒரு சர்வேன்னு கேட்கும் போதோ அவங்க சொல்றதுக்கு தயங்குறாங்க அப்படின்னு. அவர்கள் உட்பட எதிர்வாக்குகள் அனைத்தும் எங்கள் பக்கம் அப்படின்னு திரு பிரசன்னா சொல்றாரு. இந்த நான் கமிட்டல் ஓட்டர் ஒரு 35% எந்த பக்கமும் கமிட் பண்ண விரும்பாத அந்த 35%, இட்ஸ் வெரி குரூஷியல். அது எதை உணர்த்தது? கேன் யூ ப்ளீஸ் கிளாரிஃபை? எப்பவுமே இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் சர்வேன்னு வரும்போது அகாடமிஷியன்ஸ்க்கு அது அது ரிசர்ச் பர்பஸ், பொலிட்டீஷியன்ஸ்க்கு அது ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங். அப்படி இருக்கும்போது எந்த ஒரு பக்கம் அது ஃபேவரா இருக்கோ அவங்க அக்செப்ட் பண்றதும், இல்லாதவங்க அதை டினை பண்றதும் இட்ஸ் பீன் வேர்ல்ட் வைட் ட்ரெண்ட். இது இங்க அதை பத்தி சொல்லாம இந்த சர்வேயோட முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். 2014 இருந்து நம்ம இதோட அப்ரோச்சே எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மக்கள் கிட்ட நேரா போய் ஒரு கேமரா வச்சோ ஒரு வாய்ஸ் ரெக்கார்டர் வச்சோ யாருக்கு ஓட்டு போட போறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம கேட்க மாட்டோம். நம்ம மக்களுடைய மனநிலையை அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் பல தரப்பட்ட கேள்விகளை ஒரு 5 கேள்விக்கு தான் நம்மளுக்கு பதில் தேவை. ஆனா அந்த 5 கேள்விகளை நம்ம எப்படி பிரிப்போம்னா 4 செக்மெண்டா பிரிச்சிருவோம். 4 செக்மெண்டா பிரிச்சு ஒரு செக்மெண்ட்லயும் பலதரப்பட்ட கேள்விகள் மாத்தி இன்டைரக்ட் டைரக்ட் ஸ்பீச்ல மாத்தி கேட்டு அவர்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பத்தை தெளிவுபடுத்தி அவங்க என்ன சொல்ல வராங்கிறதுக்கான ஒரு அனாலிசிஸ் தான் இந்த ரிப்போர்ட். இது வரைக்கும் நம்ம கொடுத்த எல்லா ரிப்போர்ட்டும் குழப்பிடாது, அது குழப்பாது. எப்படின்னு நான் சொல்லிடுறேன். இப்போ ஒரு சிம்பிள் ரீசன், இது வரைக்கும் பல சர்வே நீங்க எடுத்தீங்க அப்படின்னா யாருக்கு வாக்கு இல்ல அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் வரும். இப்ப கருத்து கூற விரும்பாதவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுடைய கருத்துக்கும் ஒரு பிரதிபலிப்பா நம்ம இந்த சர்வேல கொடுத்திருக்கோம். அந்த நம்பர் என்ன சொல்லுது? ஏன் அவங்க கமிட் பண்றதுக்கு தயங்குறாங்க? எஸ், கமிட் பண்ண தயங்கல, இன்னும் அவங்க ஆனஸ்டா டிசைட் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் மக்கள் நல கூட்டணி வளர்ந்து வரக்கூடிய ஒரு கூட்டணி, அதை பத்தின ஒரு அவேர்னஸ் பில்ட் ஆகுது. அதிமுகவுக்கு வாக்களிக்கிறதா திமுகவுக்கு வாக்களிக்கிறதா கேண்டிடேட்ஸ், அது மட்டும் இல்ல அந்த கேள்வி கேட்கும் போது மக்கள் நல கூட்டணியா பாமகவா மாற்றா திமுகவா அதிமுகவுக்கு மாற்றியார் அப்படிங்கிறது வேற விஷயம். ஆனா இந்த ஆட்சி தொடரணுமா இல்லையா அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான கேள்வி. அதுதான், இந்த ஆட்சி தொடரணுமா 2 ஃபேக்டர் சொல்றாங்க. சரஸ்வதி சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, எங்கள் பக்கம் தான் ஆனா அவங்க சொல்ல கமிட் பண்ணலன்னு. அவர் என்ன சொல்றாரு, இந்த ஆட்சி அவங்க அனுபவிச்சாச்சு, பார்த்தாச்சு, இதுல ஒரு கிளியர் கட்டா பொசிஷன் எடுத்துக்கலாமே. அவங்க எடுக்கல அப்படிங்கும் போது they are more towards no அப்படிங்கிறது திரு பிரசன்னாவுடைய வாதம். No, they have options. இந்த வாட்டி அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது பெட்டர் ஆப்ஷன் எதுன்னு பார்த்து சூஸ் பண்றதுக்கு வெயிட் பண்றாங்க. இந்த ஆட்சி தொடர்வதற்கு இன்று நீங்கள் வாக்களிப்பீர்களான்னு கேட்டா இன்னும் முடிவு செய்யலன்னு சொல்றவங்களுக்கு பெட்டர் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கும் போது ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கலாம். எந்த ஆப்ஷன்ங்கிற ஒரு கேள்வி. ஆனா எஸ் ஆர் நோ, இந்த ஆட்சி இருக்கணுமா வேண்டாமா அப்படிங்கும் போது அது ஒரு கிளியர் क्वेश्चन இல்லையா? அந்த எஸ் ஆர் நோ மட்டும் கேட்டுட்டு நீங்க விட்டீங்கன்னா அந்த குழப்பத்துல இருக்கக்கூடிய ஒரு லார்ஜர் ஓட்டர், ஃபென்ஸ் சிட்டர்ஸை நீங்க மறந்துடுவீங்க. அப்போ உங்களோட சர்வேயோட என்டையர் டெப்தே குறைஞ்சிரும். இங்க முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது இது ஃபர்ஸ்ட் ஃபேஸ் தான். இன்னைக்கு எலெக்ஷன் டேட் மட்டும் தான் தெரியும், கேண்டிடேட் தெரியாது, அலையன்சஸ் தெரியாது, எதுவுமே தெரியாத போது இந்த ஆட்சியோடைய இந்த பெர்ஃபார்மன்ஸ், அதுக்கு தான் அந்த ஒரு கேள்வி இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி மட்டும் இந்த ஆட்சிக்கு வாக்களிக்க போறது இல்ல, பல தரப்பட்ட விஷயங்களையும் பொறுத்து தான் வாக்களிக்க போறாங்க. அப்படி எல்லாத்தையும் நீங்க ஸ்டிச் பண்ணும்போதுதான் இந்த ரிசல்ட் வருது. That is what we want to know. that என்ன அப்படின்னா கிறிஸ் சொல்றாரு, அரசினுடைய செயல்பாடு பல செக்மெண்ட் ஃபேக்டர்னு. எங்க கிட்ட ஒரே ஒரு பேப்பரை கொடுத்து செயல்பாட்டுக்கு இவ்வளவு பேர் இருக்காங்கன்னா நீங்க மக்கள்கிட்ட என்ன இந்த ஆட்சியினுடைய செயல்பாடு குறித்து கேள்வி விரிவா கேட்கப்பட்டிருக்கு. மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சியில விரிவா விளக்கப்பட்டது. எங்களுக்கு இடைவெளிக்கான தருணம் இன்னும் விரிவா நீங்க சொல்றது போல அந்த கேள்விகள்
கேள்விகளின் ஆங்கிள் எல்லாமே விரிவா அலசப்படணும். மக்கள் நல கூட்டணி எப்படி பார்க்கிறது இந்த அன்டிசைடட் 35%, இந்த அதிமுக ஆட்சி தொடரணும்னு நினைக்கக்கூடிய இந்த 39%? மேலும் பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன, விரிவாக விவாதிக்கப்பட வேண்டியிருக்கிறது. இது முதற்கட்டமான சர்வே. இன்னும் ஒரு ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில திரு கிருஷ்ணமூர்த்தி விளக்கினது போல ஒரு தேர்தல் கட்டத்தில் மக்களுடைய மனநிலை ஒரு 4 கட்டங்களாக பிரிக்கப்படுகிறது. அடுத்த கட்டத்தில் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? எஸ்க்கும் நோக்குமான வித்தியாசம் 13% இருக்கிறது. இந்த ஒரு ஹியூஜ் கேப் பிரிட்ஜ் ஆகிறதுக்கான, குறைக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? நம்முன் பல கேள்விகள் தொடர்ந்து எழுந்திருக்கின்றன. அலசுவோம், விவாதிப்போம். இந்த ஆட்சி தொடரணும் என்று வாக்களிப்பீர்களா அப்படின்னு நம்முடைய கருத்து கணிப்பில் கேள்வி கேட்கும் போது ஆம் என்று 39%, இல்லை என்று 26%, இன்னும் முடிவு செய்யவில்லை என்று 35%. நான் திரு ஆளூர் ஷானவாஸ் அவர்கள்ட்ட கேட்க விரும்புவது, இல்லை அப்படின்னு 26% சொல்றாங்க நம்ம கருத்து கணிப்புல, முடிவு செய்யவில்லை அப்படின்னு 35% சொல்றாங்க. இது ஒரு இருமுனை போட்டியோ மும்முனை போட்டியோ இல்ல, இன்னைக்கு ஒரு பலமுனை போட்டி. இந்த வாக்குகளை உங்களுக்கு எப்படி சாதகமாக்க முடியும் அப்படின்னு நீங்க கருதுறீங்க? உங்களுடைய இன்டர்பிரேஷன்ஸ், உங்களுடைய கருத்து. அதாவது கருத்து கணிப்பு நடத்தித்தான் இந்த ஆட்சியின் அலங்கோலங்களை தெரிய வேண்டும் என்கிற நிலையில் களம் இல்லை. களம் ரொம்ப தெளிவா இருக்கு. அதாவது இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் தமிழ்நாட்டினுடைய எந்த தரப்பும் தப்பவில்லை. எல்லா தரப்புக்கும் இவர்கள் வாக்குறுதி அளித்தார்கள். ஆனால் எந்த வாக்குறுதியும் காப்பாற்றப்படவில்லை. எல்லா தரப்பும் மிகப்பெரிய அதிருப்தியிலும் விரக்தியிலும் இருக்கிறார்கள். நீங்க 7 கோடி மக்கள் தொகைன்னு வச்சுக்கோங்க, 1 கோடிக்கு மேற்பட்டவர்கள் சென்னை மாநகரத்தில் வசிக்கிறாங்க. இந்த 1 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் இந்த சென்னை வெள்ளத்தில் தத்தளித்து தடுமாறி மிகப்பெரிய அளவுக்கு ஒரு எதிர் மனநிலையில இருக்கிறாங்க. இப்ப இந்த சென்னை பெருநகரத்தில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பு எந்த அடிப்படையில் நடத்தப்பட்டதுன்னு தெரியல. இதுல மிகப்பெரிய அளவுக்கு குடிசை வாழ் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த வாழ்வாதாரம் உறுதி செய்யப்படவில்லை, விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறார்கள் இந்த சென்னை மாநகரத்துல. அப்ப இது போன்று ஒவ்வொரு தரப்பை நீங்க எடுத்திருக்கு. வெள்ள நிவாரணத்தை அரசு கையாண்டது, காஜ் இருந்தா அதையும் பிளே பண்ணலாம். வெள்ள நிவாரணத்தை எப்படி அரசு கையாண்டதுன்னு ஸ்பெசிபிக்கா கேள்வி இந்த வெள்ளம் பாதித்த மாவட்டங்கள்ல வைக்கப்பட்டிருக்கு. அந்த முடிவுகளும் வாய்ப்பு இருந்தா நம்ம இது பண்ணலாம், இல்லாட்டி நான் சொல்லிடுறேன். வெள்ள நிவாரணத்தை அரசு கையாண்டது எப்படி? நன்று என்று 31%, மோசமாக கையாண்டது என்று 48%, கருத்தில்லை என்று 21%. வெள்ளம் பாதித்த மாவட்டங்கள்ல வெள்ளத்தை அரசு கையாண்டது குறித்து மக்களுடைய பார்வை, இந்த கருத்து. இது ஒரு சாம்பிள். நான் இதே மாதிரி ஒவ்வொரு தரப்புக்கும் சொல்றேன். நீங்க இன்னைக்கு 22 விழுக்காடு தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்ட மக்கள். இன்றைக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள்ல மிகப்பெரிய விரக்தி அதிருப்தி அவங்கள்ட்ட இருக்குது. ஆணவ கொலைகள் விஷயத்துல இன்னைக்கு அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்கிற ஒரு மிகப்பெரிய மனோநிலை அவர்கள்ட்ட பெருகி வந்திருக்குது. அந்த மக்களுடைய மனநிலை என்ன? சிறுபான்மை மக்கள் 10 விழுக்காட்டுக்கு மேல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த அரசு கொடுத்த எந்த வாக்குறுதி நிறைவேற்றல. இன்னைக்கு அவர்களோடு உடன்பாடு வைக்க வேண்டும் என்று விரும்பிய கட்சிகள் கூட வெளியேறி இருக்கிறார்கள். இதெல்லாம் எதை காட்டுது? எல்லா தரப்புக்கும் நான் சொல்றேன். அப்ப ஒவ்வொரு தரப்பாக பாருங்க. மீனவர்கள் ஆளுங்கட்சிக்கு எதிரான மனோநிலை இருக்கிறது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அது எந்த ஆட்சியோட இறுதியிலும் இருக்கும். ஆனா இது 91 96ல இருந்தது போலவோ 2006-11ல இருந்தது போலவோ இருக்கிறதா அப்படின்னா உங்க மக்கள் நல கூட்டணியுடைய ஒருங்கிணைப்பாளரே அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிறார். அதுவும் கருத்துல கொள்ள வேண்டியிருக்கிறது. நான் விளக்க வர்றது அதுதான். நீங்க இப்படி ஒவ்வொரு தரப்பையா பாத்துட்டு வந்தீங்கன்னா இன்னைக்கு சிறு குறு தொழிலாளர்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய எண்ணிக்கை பெரிய எண்ணிக்கை. மீனவர்கள் அவர்கள் ஒரு மிக முக்கியமான தரப்பு. அவர்களுக்கு நீங்க திமுக ஆட்சியில ஒரே கடிதம் தான் எழுதுறாரு கலைஞர் அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டின ஜெயலலிதா அவர்கள் ஆக்கப்பூர்வமாக இந்த 5 ஆண்டுகளில் மீனவர்கள் நலனுக்காக கடிதம் எழுதுவதை தாண்டி என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள்? தமிழர் நலன் கடைசி வரைக்கும் நீங்க அது ஒரு கேம் பிளே பண்ற வேலை தான் நடக்குதே தவிர இந்த 7 தமிழர் விடுதலை வரைக்கும் அனைத்திலும் ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைங்கிறது எதுவுமே இல்ல. அதை ஒரு அரசியல் நடவடிக்கையா மாத்தி அந்த நேரத்தில் ஒரு பரபரப்பை பற்ற வைக்கணுங்கிறத இந்த அரசு முனையதை தவிர எல்லா தரப்புலையும் நீங்க இன்னைக்கு சகாயத்துக்கு ஆதரவான ஒரு மனநிலை இளைஞர்கள்ட்ட பெருகி வருது. ஒரு 1.25 கோடி பேர் இன்னைக்கு இளம் வாக்காளர்கள் சொல்றோம். அப்போ அவர் போய் இந்த ஒரு சுடுகாட்டுல போய் படுத்து கிடக்கிறாரு. இந்த அரசு அவருக்கு எதிரான ஒரு மனநிலையை மக்கள்கிட்ட உருவாக்கி இருக்குது. இப்ப இப்படிப்பட்ட இப்படி எல்லா தரப்பையும் நீங்க எடுத்துங்க.
எல்லா தரப்பையும் நீங்க பாத்தீங்கன்னா 1 கோடியை தாண்டுற தரப்பா தான் இருக்குது. அப்படி பார்த்தா அந்த 5 கோடி இருக்கலாம், அந்த 5 கோடி வாக்காளர்கள். ஆனா அது வந்து அந்த அளவுக்கு, அதாவது முந்தைய கட்டங்கள்ல திமுகவும் அதிமுகவும் மோசமான ஆன்டி இன்கம்பன்சியை சம்பாதித்து போல் இருக்கிறதா அப்படிங்கிறது ஒரு அமைதி அலை வீசிக்கொண்டிருக்கிறது. அதுதான் நீங்க பார்க்கணும். இது தேர்தல்ல கட்டாயம் வெளிப்படும். இன்னைக்கு வந்து அதாவது அதிமுக மிகப்பெரிய சக்தி, அதனால எல்லாரும் வந்து ஒரு இடத்துல ஒருங்கிணைந்து தான் அதை வீழ்த்த முடியுங்கிற நிலைமை இன்னைக்கு இல்லங்கிறதுனால தான் அதிமுகவை எளிதில் வீழ்த்த முடியுங்கிற களத்தை எல்லாரும் புரிஞ்சு வச்சிருக்கிறதுனால தான் பல முனை போட்டி. அதுதான் அதிமுகவை இந்த ஆட்சியை வீழ்த்துறதுதான் பிரதான நோக்கம் அப்படின்னா எல்லாம் ஒண்ணு சேர்ந்திருக்கலாமே. பீகார்ல நடந்தது அவ்வளவு பலவீனமாக அதிமுக இருக்கிறதுன்னு எடுத்துக்க நீங்க. அவ்வளவு பலவீனமாக அதிமுக இருக்கிறது, அவ்வளவு வலிமையற்று போய் இந்த அரசு நடந்துகிட்டு இருக்கு. எளிதில் வீழ்த்த முடியும், எளிதில் வீழ்த்த முடியும். நேற்று தோன்றிய கட்சிக்கு கூட அது தோன்றுகிறது. அதிமுகவை வீழ்த்துறது ஒரு விஷயம் கிடையாது. மக்களுக்கு அவ்வளவு எதிர்மனநிலை இருக்கு. ஏங்க விஜயகாந்த கெஞ்சுறீங்க, ஏங்க சகாயம் வரணும்னு கேக்குறீங்க? அவ்வளவு பலவீனமா மக்கள் நீங்க சொல்றீங்க. அவர் அரசியல் வேண்டாம் கூட நீங்க சொல்றீங்க. விஜயகாந்த் வந்தால் ஏற்றுக்கொள்வோம். உங்களுக்கு அவ்வளவு வலு இருக்கும் போது ஏன் மத்தவங்களை ஜாதி கொலைகளை பற்றி அவர்கள் பேசக்கூடாது? ஜாதி கொலைகள், ஆணவ கொலைகள் எப்ப வருது? யாரால் வந்தது? எப்ப பாமகவும் இவர்களுடைய இயக்கமும் சேர்ந்துதான் இந்த நாட்டில் ஜாதி கலவரத்துக்கு முக்கியமான காரணம் இவர்கள் தான். இல்லை என்று அவர்கள் மறுக்க முடியாது. பாதிக்கப்படக்கூடிய அந்த திருமணம் இளவரசர் மணக்கலைக்கு யாரால வந்தது? பாமகவும் இவர்களுடைய விடுதலை சிறுத்தைகளும் பிரச்சனையே தான். அன்னைக்கு மாமல்லபுரத்தில் பௌர்ணமி நடந்தது என்ன? அரசியல் அரசியல் பேசுறாங்க. மழை வெள்ளத்தில் நாங்கள் உரிய அத்தனை நடவடிக்கை எடுத்தோம். ஒரு மருத்துவர் கூட, ஒரு மருத்துவ கேம்ப் கூட நடத்தாமல் இல்லை. அத்தனை மருத்துவ கேம்ப் போட்டு மக்களை நோயிலிருந்து முதலமைச்சர் குறித்து வாட்ஸ்அப்லாம். ஆனா இதுல வந்து பல்வேறு விஷயம் இன்னைக்கு இந்த அரசு சரியா இருக்கு, சிறப்பா இருக்குன்னு கருத்து சொல்றவங்க கூட இருக்காங்க. அதே போல இந்த ஸ்பெசிபிக்கான சில கேள்விகள் கேட்கும் பொழுது மதுவிலக்காகட்டும், மழை வெள்ளம் கையாளுதலாகட்டும், இல்ல விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தலாகட்டும், அதுல ஒரு அதிருப்தி இந்த அரசுக்கு இருக்கிறது அப்படின்னு இதே கருத்து கணிப்புல விவரங்கள் பெரும்பாலான கருத்து கணிப்பு இல்லைங்க. வாட் யூ சே இஸ், நீங்க கேட்கிற கேள்வியில சில பேர் தான் சொல்லிருக்காங்களே தவிர விலைவாசி என்பது பெருசா உயர்ந்து போச்சு, வாங்க முடியாத அளவுக்கு இல்லங்கிறதெல்லாம் கிடையாது. நிச்சயமா விலைவாசி உயர்வை பொறுத்த வரைக்கும் இந்த கருத்து கணிப்புல இடம்பெற்றிருக்கக்கூடிய அம்சத்தை பார்ப்போம். விலைவாசி உயர்வு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதா? ஆம் என்று 28%, இல்லை என்று 52%, கருத்தில்லை என்று 20% தங்களுடைய கருத்துக்களை கருத்தில்லையும் அதையும் சேர்த்துக்கங்க. திமுக பார்த்து பேசுங்க. ஒரே ஒரு நிமிஷம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் பசி இல்ல, பஞ்சம் இல்ல. 20 ரூபா இருந்தா 3 வேளை சாப்பிட முடியும். 3 வேளை சாப்பிட முடியும். 1 ரூபாய்க்கு இது யாருங்க கொடுக்குறா? 5 ரூபாய் சாம்பார் சாதம் யார் கொடுக்குறா? வெளி மாநிலத்துல இருந்து ஏன் பாத்துட்டு போறாங்க அம்மா உணவத்தை? பசி இருக்கக்கூடாது, பட்டினி இருக்கக்கூடாது என்பதற்காக தானே அம்மா உணவு இன்னைக்கு சக்சஸ்ஃபுல் நடந்துட்டு இருக்கு. ஏன் திமுகவுடைய திரு ஸ்டாலின் அவர்களே சொல்லலையா இந்த திட்டம் நல்ல திட்டம், ஒத்துக்கலையா? இன்னைக்கு விலையில அரிசி கொடுத்து மக்களோட பசியை போக்கலையா? அரசோட சாதனைனா நம்ம சாப்பாடு பட்டினி இல்லாம இருப்பதா சாதனை. நான் சொல்றேன் சார், 1 ரூபாய் கொடுத்து ஒருத்தனை இட்லி வாங்க, 2 ரூபாய் கொடுத்து தனியார் கடையில இட்லி வாங்கறதுக்கு கூட தமிழன்ட்ட வருமானம் இல்ல. தமிழனை தட்டேந்து வைத்திருக்கிற ஆட்சி இந்த ஆட்சி ஒன்று. ரெண்டாவது ஒரு மனிதனுக்கு பசிக்கிற போது மீன் துண்டை கொடுப்பது எளிதா அல்லது அவனுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பது எளிதா? அவனுக்கு வாங்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குவது எளிதா? கலர் டிவி வாங்கக்கூடிய சூழ்நிலையை டிவி கொடுப்பது இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் தான் வல்லதரசே தவிர அவனை போய் வரிசையில நிப்பாட்டி 5க்கும் 10க்கும் நிக்கிறதல்ல. அவனுக்கான உணவு வாழ்வாதாரத்தை அவனுடைய சொந்த காலில் சொந்த வருமானத்தை ஏற்றுக்கொள்வது. தொலைக்காட்சி நீங்க வச்ச குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்றேன். தொலைக்காட்சி என்பது அடிப்படை சாராம்சம் அல்ல. எங்களுடைய ஆட்சியில் அவர்களுக்கான உணவு, இருக்க இடம், நல்ல சுதந்திரமான காற்று
காற்று, சுத்தமான இடங்களை கொடுக்கக்கூடிய அரசியல் கட்டமைப்புகளை ஏற்படுத்தினோம். இந்த ஆட்சியில அவனுக்கான உணவை கூட பெற்றுக்கொள்ள முடியாமல் வருமானம், தனிநபர் வருமானம் இங்கே கீழே இருக்கிறது. வேலை வாய்ப்பு இல்ல. ஒரு நிமிஷம், இதே அண்ணா நூலகத்தை ஹிலாரி கிளின்டன் வந்து பார்த்துட்டு போனாங்க சார். அம்மையா கூட்டு போய் பாராட்டினாங்க சார். ஒரு நிமிஷம், நான் அதைத்தான் சொல்றேன். நீங்க வெளிநாட்டுல இருந்து வந்து பாத்துட்டு போய் கோட்டு சூட்டு மாட்டிட்டு போனா அது சரின்னு நான் ஏத்துக்கிறோமா? எனக்கு சொந்த அறிவு இல்ல. எனக்கு சொந்த இதே கருத்து கணிப்புல அம்மா திட்டங்கள் இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது சரி, அவசியம் என்று 55% சொல்றாங்க. இல்லை, அனாவசியம் அப்படின்னு 24%, கருத்து இல்லைன்னு 21%. ஆக இது வந்து பாராட்டக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை தான் அதிகமா. ஒரு விஷயம், நீங்க அம்மா திட்டம்னா இங்க டாய்லெட்ல இருந்து சாப்பிடுற இடம் வரைக்கும் எல்லாம் அம்மா பிரதானமான கேள்வி. எனக்கு நீங்க பேசுறப்ப நான் ரொம்ப அமைதியா இருந்தேன். நீங்க பேசுறப்ப நான் முடியாது. இப்படி பேசிட்டு இருந்தா என்ன பேசுறது? இருவரும் நீங்க சத்தமா பேசுறீங்க. நீங்க யாருங்க தப்பா பேசுறதுக்கு? நீங்க யாருங்க தப்பா சொல்றதுக்கு? நீங்க டாய்லெட்ல சொல்றீங்க. உங்களுடைய டர்ன்ல நிச்சயமா அவரை மறுத்து பேசலாம். பட் அவர் பேசுறது ஒழுங்கா பேசல. இல்ல இல்ல, நீங்க யாரு என்ன ஒழுங்கா பேசுன்னு சொல்றீங்க? நீங்க பேசுறது தப்பா பேசுறீங்க. அண்ணா திமுக சார்பா நான் தான் சொல்றேன். ப்ளீஸ் ப்ளீஸ், இட் இஸ் சிஸ்டம். அவர்கிட்ட சில கேள்விகள் வைக்கப்படுது. அது உங்களுக்கு மாற்று கருத்து இருக்குன்னா உங்களோட டர்ன்ல மறுத்து பேசுறதுக்கு அவருக்கு எவ்வளவு உரிமை இருக்கிறதோ அதே போன்ற உரிமை இருக்கிறது. லெட் ஹிம் ஸ்பீக். இதே கருத்து கணிப்புல இதுக்கு நீங்க எது வந்து அவசியமற்றதுன்னு சொல்றீங்களோ இதுக்கு பாராட்டுகளும் இருக்குது. பட் லார்ஜர் கொஸ்டின் இஸ், இன்னைக்கு இந்த ஒரு டிஃபரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஒரு பலமுனை போட்டி இருக்குங்க போது இன்னைக்கு ஒரு அன்டிசைடட் ஓட்டர் இன்னைக்கு மக்கள் நல கூட்டணிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் இல்ல திரு விஜயகாந்த் உருவாக்க நினைக்கக்கூடிய அணிக்கும் இதுலயும் வந்து பிரியாதா? இந்த நோங்கிற ஒரு வாக்கும் பிரியாதா? இது எப்படி உங்களுக்கு சாதகமா மாத்த முடியும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு விஷயம் தான். நீங்க இந்த கருத்து கணிப்புல மொத்தம் 3 விஷயம் சொன்னீங்க. ஒண்ணு வந்து மழை வெள்ளங்கள்ல 48% பேர் இந்த அரசுக்கு எதிராக வாக்களிச்சிருக்காங்க. ஆமா, விலைவாசி கட்டுப்படுத்துறதுல 52% பேர். விலைவாசிங்கிறது மழை வெள்ளங்கிறது இந்த 36 சட்டமன்ற தொகுதிகள் தான். விலைவாசிங்கிறது தமிழ்நாடு முழுக்க 52% பேர் பிளஸ் வந்து அதுல வந்து கருத்து சொல்லலைங்கிறதையும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா மொத்தம் 76% பேர் வந்து விலைவாசி உயர்வால் நசுக்கப்பட்டிருக்கிறார்கள். அம்மையார் ஜெயலலிதா, எனக்கு நினைவு சரியாக இருக்குமேனால், நாடாளுமன்ற சட்டமன்றம் 2011 சட்டமன்றத்தில் முதல் சொன்ன குற்றச்சாட்டு விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தி தனிநபருடைய வருமானத்தை 22% உயர்த்துவேன் அப்படின்னு சொன்னாரு. ஆட்சி முடிய போது 76% மக்கள் விலைவாசி உயர்வை இந்த ஆட்சி கட்டுப்படுத்தலன்னு இருக்கான். விலைவாசி கட்டுப்படுத்தலைன்னா பிரசன்னா என்கிற தனிநபர் மட்டுமல்ல, பிரசன்னாவுக்கு இருக்கிற குழந்தைகள் முதற்கொண்டு அவங்க படிக்கிற அந்த சின்ன பிள்ளைகள் வரைக்கும் பெரியவங்க வரைக்கும் பாதிக்கும். இந்த விஷயத்துல பார்க்கிற போதே இந்த ஆட்சி நிச்சயம் தூக்கி எறியப்படும் என்பதற்கான ஒரு சின்ன சாம்பிளாவே இதை எடுத்துக்கலாம். மதுவிலக்கு ஒரு பெரிய முக்கியமான விஷயமா எதிர்க்கட்சிகளால இந்த தேர்தலில் கொண்டு வரப்படுது. விலைவாசி உயர்வு, அதே போல வெள்ளம் கையாளுதல், இது குறித்த ஸ்பெசிபிக்கான கேள்விகள் கேட்கும் பொழுது அதிருப்தியை வெளிப்படுத்துறாங்க. அதையும் மீறி எப்படி 39% இந்த வாக்களிக்கிற முடிவுக்கு வராங்க? இங்க வித்தியாசம், அந்த கான்ட்ரடிக்ஷன் தென்படுது. இங்கதான் நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இது வந்து நீங்க ரிசர்ச் பர்பஸ்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு இஷ்யூ பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு ஓட்டர் வந்து இவங்க ஆட்சிக்கு வரணும்னு ஓட்டு போடுறது ஒரு கிரௌடு, இவங்க ஆட்சிக்கு வந்துடக்கூடாது, பார்ட்டி ஆட்சிக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு ஓட்டு போடுறது இன்னொரு கிரௌட். சோ அவங்களுக்கான ரீசன்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா எந்த ரீசன்ஸ் பேலன்ஸ் அவுட் ஆகுது அதை தான் நம்ம பார்க்கணும். ஒரு கவர்மெண்டா நீங்க எடுத்தீங்கன்னா 91 to 96 ஊழல் ஒரு பெரிய இஷ்யூவா இருந்து அது ஓட் அவுட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து போன வாட்டி பாத்தீங்கன்னா மின்வெட்டு வந்து ஒரு பெரிய இஷ்யூவா இருந்து ஓட் அவுட் ஆச்சு. அந்த மாதிரி வந்து இன்னும் இந்த இஷ்யூஸ்ல எந்த ஒரு இஷ்யூவும் இன்னும் வரல. ஆன்டி இன்கம்பன்சி இருக்குங்கிறத யாருமே டினை பண்ணல. ஆனா அது டைல்யூட்டடா இருக்கு, கான்சென்ட்ரேட்டடா அது இன்னும் வரல. அதுதான் வந்து பீப்புளோட ஒப்பீனியன் இப்படியும் இருக்குங்கிறதுக்கான ஒரு பிரதிபலிப்பு. 2006 சுட்டி காட்டணும். 2006 இந்த தேர்தல் அறிக்கை வருவதற்கு முன்பு
இந்த ட்ரெண்ட் வேற மாதிரி கணிக்கப்பட்டது, பார்க்கப்பட்டது. அதற்கு பிறகு மாறிடுது. அது போல இந்த ஒரு தேர்தல் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகரும் பொழுது இந்த ட்ரெண்ட் மாறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா? ட்ரெண்ட் தொடரும் இல்ல இந்த ஒரு பெர்சன்டேஜ் அடிப்படையில மாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்கு? கண்டிப்பா லாஜிக் படியும் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் படியும் போனா ட்ரெண்ட் வந்து மாறும். அது எப்படி மாறுங்கிறது தான் பெரிய கருத்து. இங்க பேனல்ல இருக்கிற 3 பொலிட்டிக்கல் எஸ்டாப்லிஷ்மெண்ட்ஸ்மே ஸ்ட்ராங்கரா ஆகலாம், இல்ல 3 பொலிட்டிக்கல் எஸ்டாப்லிஷ்மெண்ட்ஸ்ல இப்ப இருக்கிற பொசிஷன் வந்து வீக் ஆகலாம், இல்ல ஃபோர்த்தா வரக்கூடிய வேற ஏதாவது ஒரு எஸ்டாப்லிஷ்மெண்ட்டுக்கு வாக்கு போகலாம், வாக்குகள் சிதறலாம். 2006 ஒரு எக்ஸாம்பிள் நீங்க சொன்னதுக்கே போனாலுமே கூட டிஎம்கே அவங்களை விட ஏடிஎம்கே ஓட்டு ஜாஸ்தியா வாங்கினாலும் சீட் கம்மியா வாங்கி அவங்க வந்து டிஎம்கே ஆட்சி பிடிச்சாங்க. சோ இந்த மாதிரி பல பெர்மிட்டேஷன் காம்பினேஷன்ஸ் இருக்கு. இங்க வந்து அரசியல் இந்த பிளாட்ஃபார்ம்ல நம்ம இதை பேசும்போது ரிசர்ச் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்தா இன்றைக்கு தமிழகம் ஒரு புரோக்கன் மேண்டேட். அதுல லீட் ஒரு பர்டிகுலர் பார்ட்டிக்கு இருக்கு. எந்த பார்ட்டிக்கு ஆப்போசிஷன்ல லீட் இருக்குங்கறத தெளிவு நிலை இல்லாத ஒரு நிலைமை தான் இன்னைக்கு இருக்குங்கிறது தான். இது எப்படி உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையா? இன்னைக்கு வந்து ஒரு மாற்று அப்படிங்கிற கோஷத்தை இன்னைக்கு முன்வைக்கக்கூடிய ஒரே கூட்டணி மக்கள் நல கூட்டணி இல்ல. பாமக வைக்குது, பாஜக வைக்குது, விஜயகாந்த் வந்திருக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு ஒரு போட்டியில எப்படி இந்த ஒரு சூழ்நிலையில ஒரு முந்தைய அளவுக்கான ஆன்டி இன்கம்பன்சி அப்கோர்ஸ் எஸ் இஸ் தேர். ஆனா அது இல்லாத, அவ்வளவு கடுமையா இல்லாத ஒரு சூழ்நிலையில ஒன் சிங்கிள் லார்ஜ் இஷ்யூ அப்படின்னு இல்லாத ஒரு சூழ்நிலையில எப்படி உங்களுக்கான ஒரு சூழ்நிலையா மாத்தணும்னு நீங்க கருதுறீங்க? அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டியிருக்கு. அதாவது ஆணவ கொலைகள் விஷயத்திலையும் சரி, தர்மபுரி சம்பவத்திலையும் சரி, பாமகவும் விடுதலை சிறுத்தைகளும் சேர்ந்து செய்ததுங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை சகோதரிங்க ஏற்படுத்திட்டாங்க. அதுக்கு உரிய விளக்கத்தை நான் சொல்லணும். சொல்லாம போனா அது சரியா இருக்காது. முதலமைச்சர் அவர்கள் அந்த சம்பவம் நடந்த போது சட்டப்பேரவையிலேயே மிக தெளிவான அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார்கள். எந்த இடத்திலையும் ஒரு எழுத்து கூட விடுதலை சிறுத்தைகளை நோக்கி முதலமைச்சர் கை நீட்டவும் இல்லை, குற்றம் சொல்லவும் முடியவில்லை, குற்றம் சொல்வதற்கு வாய்ப்பும் இல்லை. சமீபத்தில் தீர்ப்பு வந்தது. என்ன தீர்ப்பு வந்துச்சு? அந்த தர்மபுரி அந்த சம்பவத்துல என்ன தீர்ப்பு வந்தது? என்ன சொல்லுங்க நீங்க. பாமக காரங்க தான் செஞ்சாங்க, பாமக காரங்க கன்விக்ட் ஆனாங்களா? அதாவது தீர்ப்பு எப்படி வந்திருக்குதுன்னா, மரக்காணத்துல வந்து அவர்கள் வந்து மாநாட்டுக்கு போகிற வழியில் இருக்கிற ஊர்கள்ல வம்ப வளர்த்ததுனால அந்த ஊர்க்காரர்கள் எதிர்வினை செய்தார்கள். அவர்கள் கன்விக்ட் ஆனாங்களா? அதில் அவர்கள் வந்து இன்னைக்கு தண்டனை பெற்றிருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகளுக்கு அதுல எந்த தொடர்பும் இல்ல. நானும் அதுதான் சொல்லல. அதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியினர் யாரேனும் கன்விக்ட் ஆயிருக்காங்க. பாட்டாளி அரசு தானே சொல்லுச்சு. பாட்டாளி மக்கள் கட்சியினர் என்ன சொல்லுச்சு? அதாவது ராமதாஸ் மேடையிலே ஒப்புக்கொண்டார். நான் வந்து 11 மணிக்கு 10 மணிக்கு மீட்டிங் முடிக்கணும், 11 மணிக்கு நான் பேசுறேன், முடிஞ்சா வழக்கு போடுங்கன்னு ராமதாஸ் ஒத்துக்கொண்டார். அதுக்கு பிறகுதான் இவங்க வழக்கு போட்டாங்க. தர்மபுரி வந்து வழக்கு போட்டதும் அதான் நான் சொல்றேன். தர்மபுரி சம்பவம் இருக்குல்ல, தர்மபுரி வன்முறை வந்து ஏதோ நடுராத்திரியில யாருக்கு தெரியாம ஒளிஞ்சு மறைஞ்சு நடந்தது கிடையாது. பட்ட பகல்ல 6 மணி நேரம் நடந்திருக்கு வன்முறை. தர்மபுரி எப்படிப்பட்ட சென்சிட்டிவான ஏரியானா, நக்சல் ஊடுருவல் இருக்குன்னு சொல்லி மத்திய மாநில கண்காணிப்பு இருக்கக்கூடிய பகுதி. ஒரு அணு அசஞ்சா கூட தெரியும் அரசுக்கு. அப்படிப்பட்ட ஒரு கண்காணிப்பில் இருக்கக்கூடிய பகுதியில் 6 மணி நேரம் திட்டமிட்ட வன்முறை நிகழ்த்தப்படும் போது அரசு என்ன செஞ்சுச்சு? அவர் வந்து நேரடியா முதலமைச்சரை நோக்கி சவால் எழுப்பின பிறகுதான் வந்து முதலமைச்சருக்கு ஈகோ கிளாஷ் ஆகி அவரை கைது செஞ்சாங்களே தவிர தர்மபுரி வன்முறை நடந்ததுக்காக கைது செய்யல. அப்போ நீங்க சாதியவாதிகளை ஊக்கப்படுத்தி ஊர்தோறும் போய் தலித் அல்லாதோர் கூட்டமைப்பை ஏற்படுத்தி கூட்டம் போடுறதுக்கு அனுமதி செஞ்சுக்கிட்டு சட்ட ஒழுங்கு கெடுக்கிறதுக்கு அரசை வழிவகை செஞ்சு கொடுத்துட்டு எங்க தலைவரா போய் கூட்டம் போடுறதுக்கு அரசு சொல்லாதீங்க. ஒரு இடத்துல எங்களுடைய தலைவர் தலித் அல்லாதவர்களுக்கு எதிராக கூட்டம் போட்டு பேசினார் ஒரு சான்று சொல்லுங்க, நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோம். கூட்டத்தை போட்டாரு, நடவடிக்கை எடுக்க உங்களுக்கு தெரியல. அப்ப குற்றம் உங்க மேல. திருவிழால இத பற்றி விரிவாக அவங்க குற்றச்சாட்டு சொன்னதால நான் பதில் சொல்றேன். இதுக்கப்புறம் வழக்கம் உங்க ஈகோ தூண்டல் கேஸ் போட்டீங்க. மக்கள் பாதிக்கப்பட்ட நீங்க கேஸ் போடல. அப்படியே இல்ல, அப்படியே நீங்க கேஸ் போடுறதா கூட இல்ல, அப்படியே இவங்க கேஸ் போடுறதா கூட வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் போடணும். வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் போடணும். ராமதாஸ் மேல ஈஸியா வெளியே வர்ற மாதிரி தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் போட்டாங்க. இதை பத்தி இன்னொரு கட்டத்துல விரிவா விவாதிக்கலாம். அவங்க சொல்றேன். நீங்க கேட்ட கேள்வி இப்ப வந்து பலமுனை போட்டி உருவாயிருச்சு. மக்கள் நல கூட்டணிக்கு எப்படி இதுக்கு ஒரே மாற்றா இருக்க முடியும்? பாமகவும் மாற்றுன்னு சொல்றாங்க, பிஜேபி மாற்றுன்னு சொல்றாங்க, விஜயகாந்தும் தனியா நிக்கிறேன்னு சொல்றாரு. இதுல வந்து மக்கள் பார்ப்பது ஊழல் வழக்குக்காக நீதிமன்ற படியேறாத அணி எதுன்னு பாக்குறாங்க.
ஆடம்பர அரசியல் செய்யாத அணி எதுன்னு பாக்குறாங்க, குடும்ப அரசியல் செய்யாத அணி எதுன்னு பாக்குறாங்க, எளிமையான தலைவர்களை கொண்டிருக்கிற அணி எதுன்னு பாக்குறாங்க. இதே தலைவர்கள் 2014 தேர்தலில் கம்யூனிஸ்டுகள் எதிர்கொண்டாங்க. என்ன வாக்கு கிடைத்தது அவர்கள்? நாங்க பக்கம் பக்கமா விளம்பரம் கொடுத்து பணத்தை செலவழித்து மக்களை எதிர்கொள்ளல. எளிய முறையில் நாங்க அரசியல் மக்களுக்கு இன்னைக்கு இந்த பண அரசியல் மேலதானே அதிருப்தி உருவாயிருக்கு. இளைஞர்களுக்கு அதை நோக்கி தானே கேள்வி எழுப்புறா. இவ்வளவு பெரிய ஆடம்பர அரசியல், பண அரசியல், பணத்தை முதன்மைப்படுத்தக்கூடிய அரசியல், இதுதான் இன்னைக்கு இவ்வளவு சீர்கேட்டுக்கும் முறைகேட்டுக்கும் ஊழலுக்கும் காரணம் அமையுது. அப்ப அந்த எளிமையான அரசியலை யார் பில்டப் பண்றாங்களோ அவங்களை நோக்கி பார்வை திரும்பணுங்கிறத மக்கள் எதிர்பார்க்கிறது. அப்ப அந்த மக்களுடைய கவனத்தை திருப்பணும்னா அது எப்படி நீங்க அன்புமணியால முடியும்? அவர் பக்கம் பக்கமா விளம்பரம் கொடுக்கிறாரு. அதிமுக திமுக எப்படி அரசியலை எதிர்கொள்ளுதோ அதுக்கு எந்த வகையில மாற்ற அன்புமணி மாற்று முன்வைக்கிறாரு. அவர் நீதிமன்ற படியேறிட்டு இருக்கிறாரு. அவர் நீதிமன்ற படியேறிட்டு ஊழலுக்கு அப்பாற்பட்ட அணியா இருக்க முடியும். விஜயகாந்துக்கு அந்த உயர் தார்மீகம். அதனாலதான் நாங்க விஜயகாந்த் மக்கள கூட்டணி இணையக்கூடிய புள்ளி இருக்குன்னு சொல்றோம், இணையக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றோம், பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதனாலதான் சொல்றோம். ஓகே, நான் சரஸ்வதி அவர்கள்ட்ட கேட்க வரும்போது 2006 சுட்டி காட்டினார் திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி. இந்த இதுல பார்க்கும்போது 39% அதிமுக ஆட்சி தொடரணும்னு வாக்களிக்கிறாங்க, கருத்துக்களை சொல்றாங்க. ஆனா 2006 பாத்தீங்கன்னா தேர்தல் முடிவுகள்ல அதிமுக 32.6% வாக்குகளை பெற்றது. திமுக 25.5% வாக்குகளை பெற்றது. ஓட்டு எண்ணிக்கையில சதவீதத்துல வெற்றி பெறாத அதிமுக தான் அதிகமான வாக்குகளை சதவீதத்தை பெறுது. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதிகமான சீட்டுகளை பெற்று ஆட்சி அமைக்கிறது. அந்த ஆபத்து ஏன் இந்த தேர்தல்ல இந்த சதவீதத்தின் அடிப்படையிலேயும் பார்த்தா அந்த ஆபத்து இதுலயும் இருக்கலாம் இல்லையா? 39% சொன்னாலும் கூட சீட் கன்வர்ஷன் அப்படியே மாறுமா? திமுக மெஜாரிட்டி ஆட்சி அமைக்கல, மைனாரிட்டி ஆட்சி தான். காங்கிரஸ் சப்போர்ட்டோட தான் ஆட்சி 5 வருஷம் வந்து திமுக ஆட்சி மாறியது. அதுதாங்க நாங்க எதிர்கட்சி ஆனா அவங்க ஆளுங்கட்சி ஆனாங்க, மெஜாரிட்டி ஆகல, மைனாரிட்டியா ஜெயிச்சாங்க, காங்கிரஸ் சப்போர்ட்ல ஆட்சி நடந்தது. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. இந்த தேர்தல் 2014 எம்பி தேர்தலை ஒட்டி இந்த 1.5 வருஷத்துல நீங்க இவர்கள் சொல்வதை போல மிகப்பெரிய தூக்கி எறிய போறாங்க. அப்படி தூக்கி எறிய போறாங்கன்னா இவங்க எல்லாம் தனியாவே நிக்கலாமே. ஏன் ஒவ்வொருத்தரும் வந்து இப்ப விஜயகாந்துக்காக திமுகவும் காத்துக்கிட்டு இருக்கு, மக்கள் நல கூட்டணியும் காத்துக்கிட்டு இருக்கு. அவ்வளவு எங்களுக்கு மேல அவ்வளவு எதிர்ப்பு இருந்தா இவங்க யாருமே எதிர்பார்க்க வேண்டாம், களத்தில் வந்து நிக்க வேண்டியதானே. மக்கள் நல கூட்டணி தங்களோட கூட்டணிக்கு வந்தா உண்டு, இல்லன்னா பாத்துக்கலாங்கிற ஒரு நிலை சொல்றேன். வந்து நிக்கட்டும், 58 நாட்கள் தான் இருக்கு மிஸ்டர் ஹரி. எப்போதுமே வேட்பாளரை முதல்ல அறிவிக்கக்கூடிய காத்துக்கிட்டு இருந்து சூழ்நிலைக்கேற்ப முடிவு செய்வதுன்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய கட்சி அதிமுக தான் இருக்குது. எல்லா கட்சியும் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்றாங்க ஒரு எம்பி எலெக்ஷன் கேண்டிடேட்னா 6 தொகுதியை ஒரு கேண்டிடேட் பார்க்கணும். 6 சட்டமன்றத்துக்கு போய் ஓட்டு கேட்டாதான் ஒரு எம்பியில ஓட்டு வாங்க முடியும். ஆனால் சட்டமன்ற தொகுதி ஒரு தொகுதி தான். 20-25 நாள்ல நீங்க சுத்தி வீட்டுல போய் ஓட்டு கேட்டலாம். இன்னைக்கு தேர்தல் ஆணையம் இவ்வளவுதான் செலவு பண்ணுங்கிற வேற வரமுறை கொடுத்திருக்காங்க. 58 நாட்கள் இருக்கு இன்னும் தேர்தலுக்கு. இன்னைக்கே தேர்தல் அறிக்கை கட்ட சொல்றாங்களா? நாங்கள் அமைதியாக சொல்றேன் மிஸ்டர் ஹரி, நாடாளுமன்ற தேர்தல் என்பது வேறு, சட்டமன்ற தேர்தல் என்பது வேறு. நாடாளுமன்ற 6 சட்டமன்ற தொகுதியில போய் ஓட்டு கேட்கணும். இங்க அப்படி இல்ல, 234 தொகுதி அறிவிச்ச பின்னாரு ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கு 20 நாள் இருந்தா போறோம், எம்எல்ஏ தொகுதியில ஓட்டு கேட்டு வந்துடலாம். இரண்டாவது, இன்னைக்கு தேர்தல் ஆணைய கட்டுப்பாட்டுக்குள் இவ்வளவுதான் செலவழிக்கணும் இருக்கும் போது 58 நாள்ல இப்பவே ஒண்ணு அறிவிக்கணும் இல்லையே? டைம் இருக்கு, அறிவிக்க போறோம். நாங்க அமைதியா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோங்க. எங்க கிட்ட யார் வராங்களோ அவங்க கிட்ட நாங்க பேசுறோம். நாங்க யாருக்கும் வந்து காத்துக்கிட்டும் இல்ல, யாருக்காக வெயிட் பண்ணிட்டும் இல்ல, யாருக்காக வேண்டி நிறுத்தல. இன்னைக்கு உங்களுக்கு எட்ஜ் இருப்பதாக இது காட்டுது. 2006லயும் கூட திமுக தேர்தல் அறிக்கைக்கு முன்பு வரைக்கும் உங்களுக்கு ஒரு எட்ஜ் இருந்ததா சொல்லப்பட்டது. அது வந்து 91-96 அளவுக்கு ஆன்டி இன்கம்பன்சியை பெரிய அளவுக்கு சம்பாதிக்காத, அட்லீஸ்ட் ரிலேட்டிவ்லி சம்பாதிக்காத ஒரு அரசு தான். தேர்தல் பிரச்சாரம் இன்னைக்கு உங்களுக்கு எதிராக எதிரிகள் பலமுனையில நின்று எதிர்கட்சிகள் பிரச்சாரம் செய்யக்கூடும். இந்த ஒரு பலமுனை எதிர்ப்பு, இன்னும் சொல்ல போனா ஒரு தேர்தல் அறிக்கை, இவையெல்லாம் இந்த ட்ரெண்ட மாற்றத்துக்கு வாய்ப்பு இல்லை. எங்களுடைய வாக்கு வங்கி, எங்கள் அம்மாவுடைய மக்கள் நல திட்டங்கள், ஒவ்வொரு குடும்பத்திலும் இன்னைக்கு அம்மாவோட திட்டங்கள் படிக்கிறதுல இருந்து அந்த பிள்ளைங்களுக்கு லேப்டாப் கொடுக்கறதுல இருந்து ஒரு படிப்பு தான், கல்வி செல்வம், மிகப்பெரிய செல்வம். அந்த கல்வி செல்வத்தை இன்னைக்கு தடையில்லாம தமிழ்நாட்டில் அம்மா கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு மடிக்கணினி என்பது ஒரு ஏழை மாணவனுக்கு மிக முக்கியமான விஷயம்.
அதெல்லாம் கொடுக்கும் போது இன்னைக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் இடத்துல எங்கள் திட்டங்கள் போய் சேர்ந்திருக்கு, மக்கள் எங்களுக்கு ஆதரவா இருக்காங்க. திரு பிரசன்னா, இன்னைக்கு நீங்க அன்டிசைடட் ஓட்டர் 35% பாக்குறோம், 26% நோ அப்படின்னு சொல்றாங்க. இது ஒருவேளை ஒரு இருமுனை போட்டி, ஒரு பைபோலார் கான்டெஸ்ட் அப்படிங்கும் போது ரொம்ப எளிமையான ஒரு பாசிபிலிட்டி இந்த ஒரு தேர்தல் களத்துல உங்களுக்கு சாதகமா நீங்க கொண்டு வரதுக்கு இருக்கு. பட் இட் இஸ் அ மல்டி கான்டெஸ்ட் அப்படிங்கும் போது நீங்க சிரமப்பட வேண்டியிருக்குமே. இல்ல, இது எல்லா இயக்கங்களுக்குமான தேர்தல் களங்கள் நேரங்கள்ல இருக்கிற விஷயம் தான். மக்கள் பாக்குற ஒரே ஒரு விஷயம், அடுத்து ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு உள்ள கட்சி. நாம வாக்க சிதறவிட்டோம்னா வேறு ஒரு வகையான நிலையில்லாத ஒரு ஆட்சி வருகிற போது ஏற்படக்கூடிய பின்விளைவுகளை மக்கள் எப்போதுமே சட்டமன்ற தேர்தலில் சிந்திப்பாங்க. ரெண்டாவது, கட்டமைப்பு. நீங்க சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பூத் ஏஜென்ட் வரைக்கும் பட்டியல்களை கொடுத்து அவர்களை கண்காணிக்கிற, பிரச்சாரங்களுக்கு போகிற, இன்னைக்கு மக்கள் நல கூட்டணி 3 கட்ட சுற்றுப்பயணத்தை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அந்த பிரச்சார கூட்டங்கள்ல 3 இடங்கள்ல பொதுக்கூட்டம் போட்டா அந்த பிரச்சார கூட்டம் முடிஞ்சிருதா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ரெண்டாவது, நம்முடைய அதிமுகவினுடைய சகோதரி ரொம்ப ஒரு விஷயத்த மக்களை பார்த்து எப்படி அவங்க இப்படி பேசுறாங்கன்னு தெரியல. சட்டமன்ற தேர்தலுக்கு நாங்க இப்போவே தெரு தெருவா போய் நிக்க முடியும் அப்படின்னா, மக்களிடத்திலே ஓட்டு வாங்குவது தேர்தலில் நிற்கிற எல்லா கட்சிகளுடைய கடமை. தெருவுக்கு போய் தான் ஆகணும். தெருவுக்கு போறதையே இவ்வளவு கேவலமா பேசுறவங்க தெருவில் இருக்கிற மக்களை நான் பேசிக்கிட்டு இருக்கேன், அவங்க டர்ன் வர்றப்ப பேசட்டும், இல்லன்னா நிகழ்ச்சியில நான் வெளியேறேன். ஏன்னா அவங்களை பேச அலோவ் பண்றீங்கன்னா அவங்க பேசுறப்ப நான் அமைதியா இருக்கேன். ஏன்னா தெருவுல போய் மக்களை சந்திக்கிறதையே இவ்வளவு சிரமமா இவ்வளவு சிரமப்பட்டு பேசுறவங்க மக்களுக்கு நல்லாட்சி எப்படி கொடுப்பாங்க? நீங்க சொன்ன அதே கருத்து தான். இன்றைக்கு எல்லா கட்சிகளும் சந்திக்கிற ஒரு மிக குழப்பமான சூழ்நிலை தான் இந்த சட்டமன்ற தேர்தல். ஆனால் மக்களினுடைய பார்வை எங்கே இருக்கிறது, வாக்கு சதவீதங்கள் எப்படி பிரிகிறது என்பது இன்னும் இந்த 50 நாட்கள்ல தெளிவடையும். கட்டமைப்பு ரீதியா திமுகவுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு மற்ற கட்சிகளை விட. ஆனால் அந்தந்த கட்சிகள் அந்தந்த அவங்களுடைய செல்வாக்கான பகுதிகளில் அவங்களுக்கும் ஒரு கணிசமான கட்டமைப்பு இருக்கு. அதனால தான் இன்னைக்கு தனியா சந்திக்கக்கூடிய கட்சிகளை நீங்க கூட்டணிக்கு வான்னு கூட அழைத்தீங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்தந்த இடங்கள்ல அவர்களுடைய பாக்கெட்ஸ்ல அவர்களுடைய செல்வாக்கான ஒரு கான்ஸ்டிட்யூன்சிஸ்ல அவங்களால வாக்கு பிரியும் பொழுது உங்களால ஒரு அதிமுக எதிர்ப்பை ஒரு குடையின் கீழே ஏன் கொண்டு வர முடியும்? ரொம்ப அற்புதமான கேள்வி. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடந்த கால தேர்தல்களை நீங்க பார்க்கிற போது கூட்டணி கட்சிகளுக்கு தான் நிறைய இடங்களை நாங்க கொடுத்திருக்கோம். இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உதயசூரியன் பல இடங்களில், அதாவது கடந்த தேர்தல்களை விட அதிகப்படியான இடங்கள்ல இன்றைக்கு நிற்கிற போது தொண்டர்களின் உற்சாகம், ஆளுங்கட்சியினுடைய செயலற்ற தன்மை, முதலமைச்சருடைய செயலற்ற தன்மை, இப்படி எல்லா விடயங்களும் சேர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் மிக பெருவாரியான வெற்றி வருவதற்கான ஆட்சி அமைக்கக்கூடிய கட்சி என்கிற அந்த பிம்பம் மக்களிடத்தில் திசை திருப்பறதுக்கே பிரச்சனை வந்து உட்கார்றாரு. நான் சொன்னது எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு 20 நாள் இருந்தா போறோம். அப்போ போய் மக்களை சந்திச்சு ஓட்டு கேட்டா போறோம். இவர்கள் எதை கிடைச்சாலும் அதுல சொன்ன என்ன நீங்க ஏன் இப்ப எனக்கு சந்திக்கணும் கேட்கிறேன். அதைத்தான் நான் சொல்றேன். 20 நாள் போதும். ஓட்டு வாங்குற பிரதிநிதி டிராமா போடலைங்க. நாங்க போய் போவோங்க, கண்டிப்பா போவோம். எப்ப தேவையோ அப்ப தெருவுக்கு போவோம். உங்களை மாதிரி 6 மாசத்துல வந்து நமக்கு நாம சைக்கிள் ஓட்ட மாட்டோம். தாண்டி எடுத்து நாங்களாவது 6 மாசத்துல போனோம். மக்களையே சந்திக்காம ஒரு முதல்வர் போறீங்க. ஒட்டுகிற முதல்வர் தெளிவா பேசுவாங்க. அதை நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு சொன்னோம். ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க துப்பு இல்ல. வார்த்தைகள் தெளிவா இருக்கட்டும். நான் திரு அருண் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது இன்னைக்கு 58 நாட்கள் இருக்கிறது. ஒரு தேர்தல் பொறுத்த வரைக்கும் இது ஒரு 58 நாள் அப்படிங்கும்போது டூ ஏர்லி, இன்னும் நாட்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில ட்ரெண்ட்ஸ் எப்படி மாறக்கூடும்? எவ்வளவு கட்டங்களா இந்த ஒரு ட்ரெண்ட்ஸை நம்ம வகைப்படுத்தலாம்? இன்னைக்கு பாத்தீங்கன்னா தேர்தல் மூடு வெள்ள செட் ஆயிருக்கா அப்படின்னா அரசியல் கட்சிகளிடையே செட் ஆயிருக்கு. ஆர்வம் இருக்கு மக்கள் கிட்ட, அடுத்தது என்ன நடக்க போகுதுங்கிற தெரிஞ்சுக்கிற ஆர்வம். ஆனா அதை மீறி அன்றாட வாழ்க்கை தான் போயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் ஆக ஆக 2வது ஃபேஸ் வரும். எப்ப அவங்க கேண்டிடேட். சோ தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல ஸ்பெசிபிக்கா கேண்டிடேட் ஸ்ட்ரென்த்ங்கிறது ஒரு முக்கியமான ஃபேக்டர், ஸ்பெஷலி ரூரல் பாக்கெட்ஸ்ல. இப்போ அர்பன் பாக்கெட், ரூரல் பாக்கெட்னு பிரிச்சோம்னா அர்பன் பாக்கெட்ஸ்ல நிறைய ஜெனரல் ஓட்டர்ஸ் இருப்பாங்க, பல ஜெனரிக் இஷ்யூஸ்க்கு ஓட்டு போடுறாங்க. ஆனா ரூரல் பாக்கெட்ஸ்ல லோக்கலைஸ்ட் இஷ்யூஸ்க்கு ஓட்டு போடுறவங்க ஜாஸ்தி. அப்படி இருக்கும்போது அந்த கேண்டிடேட்ஸ் பேஸ் பண்ணி எல்லா கட்சிகளும் கொடுக்கக்கூடிய தேர்தல் அறிக்கைகள், அதாவது மேனிஃபெஸ்டோ, அவங்களுடைய மேனிஃபெஸ்டோ, அதுக்கப்புறம் அவங்களுடைய பிரச்சார யுக்தி, இது எல்லாமும் ஒரு இம்பாக்ட் இருக்கும்.
இதை மீறி அடுத்தது நீங்களே ஒரு கொஸ்டினுக்கு கேட்ட பாரு, இப்ப டிவி அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஸ்விங் இருந்தது. சோ அந்த பி. சிதம்பரம் சொன்னா இந்த தேர்தல் அறிக்கை தான் இந்த தேர்தலுடைய கதாநாயகன். எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தா அந்த மாதிரி தேர்தல் அறிக்கையில வந்தது அது. இதே குஜராத் எடுத்துட்டீங்கன்னா மௌத் கி சௌதாகர்னு ஒரு பர்டிகுலர் ஃப்ரேஸ் வந்தது, அது சோனியா காந்தியோட ஃப்ரேஸ். சோ இந்த மாதிரி பல எஸ் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் மீறி அதுதான் 4 கட்டம். இன்னைக்கு வந்து தேர்தல் தேதி மட்டும் தெரியும். அடுத்த கட்டம் வந்து கேண்டிடேட்ஸ் அண்ட் அலையன்சஸ் தெரியும். அதுக்கு அடுத்த கட்டம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேம்பெயின்ஸ்ல ஒரு ட்ரெயில் செட் ஆயிருக்கும். ஃபைனலா லைன்ல நிக்கும் போது கூட இன்னும் யாருக்கு நோட்டாக்கு போடணும்னு போற பலர் வந்து மாத்தி போடலாம், இல்ல இவங்களுக்கு போடணும்னு போய் நோட்டாக்கு போடலாம். சோ எத்தனையோ ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபைனலா அவங்க டிசைட் பண்றது எப்படி? சோ இந்த 4 ஸ்டேஜஸ் பொறுத்து தான் இன்னைக்கு இது May 13th லாஸ்ட் டே அன்னைக்கு நம்ம ஒரு ஒபினியன். இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்ட்ஸ்ல மாற்றம் இருக்கலாம், ஆனால் இந்த ஒரு 13% வித்தியாசம் எஸ்க்கும் நோக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் பெரிய அளவுக்கு அப்படியே பிரிட்ஜ் ஆகிறதுக்கான ஸ்கோப் இருக்கா? ஸ்கோப் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம எப்படி பார்க்க முடியும்னா வர இருக்கிற நாட்கள்ல தான் பார்க்கணும். இதே நிலைமை நீடித்தா இன்னைக்கு இருக்கிற ஒரு 5% 6% அப்படிங்கும்போது ஒரு வாய்ப்பு ரொம்ப எளிமை அப்படின்னு கருதிடலாம். ஆனா 13% எஸ்க்கும் ஆட்சி தொடரணுங்கிறதுக்கும் கூடாதுங்கிறதுக்குமான வித்தியாசம். இத நீங்க ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ரிலே ஓடுற மாதிரி பாருங்க. ஃப்ரண்ட் ரன்னர் வந்து இவ்வளவு கேப்ல ஓடிட்டு இருக்காங்க. they will eventually lose certain energy bits. அதை யார் கெயின் பண்றாங்கிறது இருக்கு. கெயின் பண்ணி யார் அவங்க க்ளோஸ் பண்றாங்கிறதும் இருக்கு. இது மீறி அவங்களுக்கு எனர்ஜி பாயிண்ட்ஸ் கிடைக்குதா? சோ அதெல்லாம் தான் ஃபேக்டர்ஸா பார்த்து May 13th அன்னைக்கு நம்ம கொடுக்கிற ஒரு சர்வேல அன்னைக்கு நிலைமை என்னங்கறத நம்ம இன்னும் தேர்தல் அறிக்கைகள் வெளியில வரணும், கேண்டிடேட்ஸ் வெளியில வரணும், பிரச்சாரங்கள், பிரச்சாரத்துல வைக்கக்கூடிய கோஷங்கள், இவை அனைத்துக்கும் தாக்கம் இருக்கிறது. இவையெல்லாம் அடுத்தடுத்த கட்டங்கள்ல இது வந்து இன்றைய சூழ்நிலையில மக்களுடைய மனநிலை இவையெல்லாம் மாற்றத்துக்கு உள்ளாகக்கூடிய எந்த அளவுக்கு மாறப்போகுது? இதோட ஜஸ்டிபிகேஷன் என்னன்னா, தேர்தலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி மட்டும் கருத்து கணிப்பு வெளியிடாம பல கட்டங்கள்ல மக்களுடைய உண்மையான பிரதிபலிப்பு என்னங்கறத மக்களுக்கே திருப்பியும் கொண்டு செல்லக்கூடிய ஒரு முயற்சி. திரு ஷானவாஸுடைய இறுதியான கருத்து. அதாவது 20 நாட்கள் போதும் தேர்தலை சந்திப்பதற்கு, மக்களை எதிர்கொள்வதற்குன்னு சகோதரி சொல்றாங்க. அது யாருக்கு போதுங்கிறது தான் அங்க கேள்வி. அப்படின்னா என்ன வருது? இப்ப வந்து நேற்று தொடங்கிய ஒரு கட்சி கூட தேர்தல் களத்தை சந்திக்குது. பணமே இல்லாமல் மக்களை சந்தித்து மட்டுமே வாக்குகளை வாங்க முடியுங்கிற களத்துல நம்பிக்கையில தான் நாங்கெல்லாம் களத்துக்கு வர்றோம். ஆனா எங்களுக்கு வந்து இந்த நாட்கள் கூட பத்தாது, நாங்க பதறோம். ஏன்னா மக்களை நாங்க போய் சந்திக்க வேண்டியிருக்குது. எளிய முறையில தேர்தலை எதிர்கொள்ளணும். 28 லட்சத்துக்கு மேல செலவு செய்யக்கூடாது. அவங்க வருஷம் என்னன்னா சாதனைகளை சொல்லி அங்கதான் கேள்வி வருது. பணப்பட்டுவாடா நடந்து விட்டது அப்படின்னு நாங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறோம்ல. பணத்தை கொண்டு தேர்தலை எதிர்கொள்வவங்களுக்கு 20 நாள் இல்ல 10 நாளே போதும் அவங்களுக்குலாம். ஆனா அவங்க வாக்குமூலம் தான் சொல்லுது, 10 நாள் போதும் பணத்தை வைத்து மக்களை சென்றடைந்து. ஆனால் பணத்தை வைக்காமல் எளிய முறையில் தேர்தலை எதிர்கொள்வவர்களுக்கு இந்த நாட்கள் பத்தாது. சுருக்கமான இறுதியான வாதம், மேக் இட் வெரி ஷார்ட். எப்ப பார்த்தாலும் மக்கள் பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க, பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்கங்கிற கருத்தையே வச்சிட்டு ஒரு விஷயங்க. எங்களுக்கு 20 நாள் போதுமா? இவங்க இப்ப புது கூட்டணியை வச்சிருக்காங்க. இவங்க மக்களை போய் முதல் முறையா சந்திக்கிறாங்க. ஆகவே இவங்க இரண்டு கட்சியிலையும் மாறி மாறி இவங்க இருக்க அத்தனை கட்சியுமே 2 கட்சியிலும் கூட்டணி வச்சவங்க தானே. 2 கட்சியிலும் கூட்டணி சந்திக்கிறாங்க. ஆகவே எங்களுக்கு மக்களுக்கு ரொம்ப சுருக்கமா மேக் இட் ஷார்ட். ரொம்ப சுருக்கமா சொல்றேன். மதுவிலக்கு பிரச்சனையிலிருந்து இன்னைக்கு இருக்கிற விலைவாசி உயர்வு, வெள்ள பிரச்சனை, ஒட்டுமொத்த தமிழ்நாடு பொருளாதாரத்தில் விழுந்திருக்கிறது, தொழில்துறையினுடைய ஏற்பட்டிருக்கிற லஞ்ச லாவண்ய ஊழல், இதெல்லாம் சேர்த்து அதிமுகவை ஒட்டுமொத்தமாக தூக்கி ஆட்சியிலிருந்து தோட்டத்திற்கு அனுப்ப போகிறது இந்த நாட்களை அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த தருணத்தில் நிகழ்ச்சியை இறுதி செய்தாக வேண்டும். எவ்ரிபடி இஸ் இன் கேம்பெயின் மோட். கேம்பெயின் உச்சகட்டத்தை எட்டுறதுக்கு முன்பாகவே அரசியல் விவாதங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு கேம்பெயின் மோட் உச்சகட்டத்துக்கு போயிருக்கிறது அப்படிங்கறது தான் உண்மையான ஒரு விஷயம். திரு அருண் சொன்னது போல இது வந்து இந்த கட்டத்திலான தேர்தல் கருத்து கணிப்புகள். இந்த சூழ்நிலையில அதிமுக ஆட்சி தொடரணும் என்று 39% இல்லை தொடரக்கூடாது என்று 26% இன்னும் கருத்தில்லை, கருத்தை உருவாக்கவில்லை, இல்ல கருத்து சொல்லவில்லை என்று 35% சொல்லியிருக்கிறார்கள். இது அடுத்த கட்டங்கள்ல மாறப்போகிறதா, இன்னும் மேம்பட போகிறதா, இவையெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இன்னும் வெவ்வேறு கட்டங்கள்ல தந்தி டிவி உங்களுக்கு கருத்து கணிப்புகளை சொல்ல இருக்கிறது. ஏற்கனவே சொன்னது
சொன்னது போல we got the trends exactly right. 2014 இந்த 2016 தேர்தல்ல இன்னும் அடுத்தடுத்த கருத்து கணிப்புகள்ல இன்னும் மக்களுடைய மனநிலை, அதுல இருக்கக்கூடிய மாற்றங்கள் இல்ல அந்த மனநிலை தொடர்கிறது இல்ல மேம்படுகிறது அப்படிங்கும்போது அதனது வெளிப்பாடுகள் இவற்றை எல்லாம் சந்தி டிவி தேர்தல் களத்துல தனிக்காட்டு ராஜாவாக இருந்து உங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கும். இந்த கருத்து கணிப்பை பொறுத்த வரைக்கும் பெருமைகள் எங்களை சாரும், குறைபாடு இருந்தா அருண் கிருஷ்ணமூர்த்தியை கேளுங்க. இன்னும் லைட்டர் நோட். இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி.